குட் மார்னிங் மை டியர் 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மணி சாப்டரில் வேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம என்ன பார்த்தோம்? மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பார்த்தோம். இன்றைக்கி வேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஓகே, வேர்ட் ப்ராப்ளம்லேருந்து கண்டிப்பாக சம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பார்ட்டு தான் வேர்ட் ப்ராப்ளம். ஸோ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கொஷினை ரீட் பண்ணணும். நல்ல கொஷினை ரீட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க, நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகே, அண்ட் தென் வேர்ட் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் என்ன 4 விஷயங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கேன். டோட்டல், சம், ஃபைண்டு டோட்டல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னாவே என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். நாங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி கேட்க மாட்டோம்ப்பா. யூஸ் அடிஷன், யூஸ் சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணி கேட்க மாட்டோம். வெறும் கொஷின்ஸ் தான் கொடுப்போம். நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இது அடிஷன் பண்ணால் ஆன்சர் வருமா, சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் வருமா, இல்லை இந்த கொஷினுக்கு நம்ம மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு தான் நம்ம 4 விஷயங்கள் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஃபைண்ட் டோட்டல், சம் அப்படின்னு வந்தால் ஆட் பண்ணணும். லெஃப்ட் அமௌண்ட், ரிமைண்டிங் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தால் சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஒரு பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு நிறைய பொருளோட வேல்யூ கேட்டாங்கன்னா மல்டிபிள் பண்ணணும். நிறைய பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு பொருளோட வேல்யூ கேட்டாங்கன்னா டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 4 விஷயங்களை எப்போவுமே மறக்கக்கூடாது நம்ம வேர்ட் ப்ராப்ளம் போடும்போது. ஓகே, நம்ம சம் போகலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? கொஷின் ரீட் பண்ணுங்கள். A family spent rupees 864.56 paise on rice and provisions, rupees 458.75 paise on milk, rupees 240.55 paise on education, 500 on house rent, 180.25 paise on other items. Find the total expenditure. ஓகேவா? ஒரு ஃபேமிலி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மந்த்லி செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் யூஸ் பண்ணுவோம். ஆமாம் தானே? ரைஸ் வாங்கணும், மல்லிகை வாங்கணும், க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்கணும், ஃப்ரூட்ஸ் வாங்கணும், எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், ஓன் ஹவுஸ் இல்லாமல் ரெண்ட் ஹவுஸ் இருந்தோம் அப்படின்னா ரெண்ட் கொடுக்கணும் நம்ம. அது மாதிரி மந்த்லி கேபிள் டிவி, பாலுக்கு, டெலிஃபோன் பில்லு, ரீசார்ஜ் பில்லு, இது மாதிரிலாம் மந்த்லி நம்ம பே பண்ணுவோம்ல. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். டோட்டலாக எவ்வளோ செலவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எடுத்து எழுதுங்க. Cost for rice, cost for milk, cost for education, cost for house rent, other items. இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. நம்ம 5 லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோமா? லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இதோட காஸ்ட்லாம் எழுதுங்க. ருப்பீஸோட வேல்யூவை ருப்பீஸில் போட்டுக்கோங்க, பைசாவோட வேல்யூவை பீயில் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ சொல்லுங்கள். ரைஸுக்கு எவ்வளோ? 864 rupees 56 paise. மில்க்குக்கு 458 rupees 75 paise. எஜுகேஷனுக்கு 240 rupees 55 paise. ஹவுஸ் ரெண்ட்டுக்கு 500. பைசையில் எதுவுமே இல்லை, ஸோ 0. அதர் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 180.25 paise. ஸோ எல்லாத்தையும் சம் பண்ணுங்கள். ஃபைண்ட் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தானே கேட்டிருக்காங்க. ஸோ சம் பண்ணுங்கள். 6 + 5 11, 11 + 5 16, 16 + 5 21, 21க்கு 1, ரிமைண்டிங் 2. 5 + 7 12, 12 + 5 17, 17 + 2 19,
19 plus 2 21, 21க்கு 1 remaining 2. next 4 plus 8 12 எல்லாமே 0 தான் இருக்குது. ஸோ 12 12 plus 2 14 14க்கு 4 remaining 1. 6 plus 5 11 11 plus 4 15 15 plus 8 23 23 plus 1 24 24க்கு 4 remaining 2. 8 plus 4 12 12 plus 2 16 16 plus 5 21 21 plus 1 22 22 plus 2 24. So 22. ஓகேவா? கரெக்டா? 8 plus 4 12 12 plus 2 14 14 plus 5 19 19 plus 1 20 20 plus 2 22. ஸோ ஆன்சர் என்னது? 2244 rupees 11 paise. ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் rupees 2244 11 paise. ஈஸியாக இருக்கா? என்ன பண்ணணும்? கொஷினை ரீட் பண்ணணும், என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணணும், கரெக்டாக ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. I took 2000 with me to make purchase. I made purchase for 1564 rupees 65 paise. How much is left with me? நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக 2000 ரூபாய் வச்சுருந்தேன். 1564 ரூபா 65 பைசாக்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம்? டோட்டல் அமௌண்ட் purchase amount left amount. டோட்டல் அமௌண்ட்டிலிருந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணமோ அந்த அமௌண்ட்டை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற அமௌண்ட் நமக்கு கிடச்சிரும். டோட்டல் அமௌண்ட் என்னது? 2000. பைசாவில் எதுவுமே இல்லை, ஸோ 0. எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 1564 65 பைசே. ஸோ டோட்டல்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணதை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் அமௌண்ட் கிடச்சிரும். ஓகேவா? 0லேருந்து 5 பண்ண முடியாது. ஸோ பக்கத்தில் இருந்து பாரோ பண்ணணும். இங்கேயும் 0 தான் இருக்குது. ஸோ இங்கேயும் 0. ஸோ இங்கே வருவோம். இங்கேயும் 0. இங்கே அப்போ இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே 2 இருக்குது. 2ல் இவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா இவங்க 1 ஆயிடுவாங்க. இங்கே என்ன இருக்கும்? 10 இருக்குமா? இந்த 10 என்ன பண்ணும்? இவங்களுக்கு 1 கொடுத்துரும். அதனால் இது 9 ஆயிரும். இப்போ இங்கே 10 இருக்குமா? இந்த 10 என்ன பண்ணும்? இவங்களுக்கு 1 கொடுத்துரும். அதனால் இங்கே 9 ஆயிரும். இங்கே 10 இருக்குமா? இந்த 10 என்ன பண்ணும்? இவங்களுக்கு 1 கொடுத்துரும். அதனால் இவங்க 9 ஆயிடுவாங்க. இங்கே 10 இருக்குமா? இந்த 10 என்ன பண்ணும்? இவங்களுக்கு 1 கொடுத்துரும். ஸோ இவங்க 10 ஆயிடுவாங்க, இவங்க 9. ஓகே, இப்போ பண்ணுங்கள். 9 minus 5 5 10 minus 5 5 9 minus 6 3 9 minus 4 5 9 minus 6 3 9 minus 5 4 1 minus 1 0. So left amount rupees 435 paise. 435 ரூபா 35 பைசா. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஜேம்ஸ் spent 246 rupees 50 paise on books and notebook. Book alone cost him 156.75 paise. What is the cost of notebook? என்ன பண்ணுறாங்க? புக்கும் நோட்புக்கும் சேர்த்து 246 rupees 50 பைசேக்கு வாங்குறாங்க. புக்கோட அமௌண்ட் மட்டும் தனியாக 156 rupees 75 பைசேன்னு தெரிஞ்சிருது. அப்போ நோட் புக்கோட அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்னது? காஸ்ட் ஃபார்
புக் அண்ட் நோட் புக் ரெண்டுத்துக்கும் சேர்த்து எவ்வளோ சொல்கிறாங்க? அண்ட் காஸ்ட் ஃபார் புக் காஸ்ட் ஃபார் புக்கும் நோட் புக்கில் இருந்து புக்கோட காஸ்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? நோட் புக்கோட காஸ்ட்டு கிடச்சிரும். அதானே அவங்க கேட்குறாங்க, ஃபைண்ட் காஸ்ட் ஆஃப் நோட் புக்கு. நோட் புக்கோட காஸ்ட்டு கேட்குறாங்க. ஸோ புக்கும் நோட் புக்கும் காஸ்ட்டில் இருந்து புக்கோட காஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நோட் புக்கோட காஸ்ட்டு கிடச்சிரும். ஓகே, சப்ராக்ட் பண்ணலாமா? $75. சப்ராக்ட் பண்ணுங்கள். 0 - 5, 0லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது, பக்கத்துலேருந்து ஒன்று பாரோ பண்ணுங்கள். இங்கே 4, இங்கே 10. 10 - 5 5. நெக்ஸ்ட்டு 4லேருந்து 7 சப்ராக்ட் பண்ண முடியாது, பக்கத்துலேருந்து ஒன்று பாரோ பண்ணுங்கள். இங்கே 5, இங்கே 14. 14 - 7 7. 5லேருந்து 6 சப்ராக்ட் பண்ண முடியாது, பக்கத்தில் ஒன்று பாரோ பண்ணுங்கள். இங்கே 3, இங்கே 15. 15 - 6 என்ன கிடைக்கும்? 9. 3லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது, பக்கத்துலேருந்து ஒன்று பாரோ பண்ணுங்கள். இங்கே 1, இங்கே 13. 13 - 5 8. 1 - 1 0. So cost for notebook rupees 89.75. ஓகேவா? புக் அண்ட் நோட் புக் காஸ்ட்டிலிருந்து புக்கோட காஸ்ட்டை மட்டும் சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? நோட் புக்கோட காஸ்ட்டு கிடச்சிரும். ஓகே, next sum. A packet of sweet cost is 18 rupees 60 paise. What is the price of 64 packets of sweet? ஓகே, ஒரு பேக்கெட்டோட ஸ்வீட் ரேட் கொடுத்துட்டு 64 பேக்கெட்டோட ஸ்வீட்ஸ் ரேட்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் cost for one packet sweet is rupees 1860 paise. ஓகேவா? நமக்கு என்ன தேவை? 64 பேக்கெட் ஸ்வீட்ஸ் தேவை. ஸோ காஸ்ட் ஃபார் 64 பேக்கெட்ஸ் ஸ்வீட்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? ஒரு பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு நிறைய பொருளோட வேல்யூ கேட்குறாங்க. ஒரு பேக்கெட் ஸ்வீட்டோட காஸ்ட்டு கொடுத்துட்டு 64 பேக்கெட் ஸ்வீட்டோட காஸ்ட்டு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். ஸோ rupees 1860 பைசேவோட 64 மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணலாமா? rupees பைசே 18 rupees 60 பைசே கூட 64 மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எதால் மல்டிபிள் பண்ணணும்? 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஒன்ஸ் பிளேஸில் 4 தானே இருக்குது. ஸோ 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். பண்ணுங்கள். 0 4s are 0, 6 4s are 24, 24க்கு 4 ரிமைண்டிங் 2. நெக்ஸ்ட்டு 8 4s are 32, 32 plus 2 34, 34க்கு 4 remaining 3, 1 4 is 4, 4 plus 3 7. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1 ஸ்பேஸில் ஸ்டார் போட்டுக்கலாம். பண்ணுங்கள். 0 into 6 0, 6 6 are 36, 36க்கு 6 remaining 3. ஓகேவா? 8 6 are 48, 48 plus 3 51, 51க்கு 1 remaining 5, 1 6 is 6, 6 plus
5, 11. ஸோ ஆட் பண்ணுங்கள் 0, 4, 6 + 4, 10, ரிமைனிங் 1, 7 + 1, 8, 8 + 1, 9, 1, 1. ஸோ ஆன்சர் என்னது? 1190 rupees 40 paise. ஓகேவா? ஸோ காஸ்ட் ஃபார் 64 packets sweets rupees 1190 rupees 40 paise. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஸோ ஒரு பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு நிறைய பொருளோட வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. என்ன கேட்குறாங்க? The price of a dozen pencil is 14 rupees 40 paise and the price of a dozen pen is 54. What is the total price of 8 dozen pencil, 6 dozen pen? ஓகேவா? ஒரு டசன் பென்சிலோட ரேட்டு கொடுத்துட்டாங்க, ஒரு டசன் பென்னோட ரேட்டு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த டோட்டல் ப்ரைஸ் ஆஃப் 8 டசன் பென்சில், 6 டசன் பென். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 8 டசன் பென்சிலோட காஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு 6 டசன் பென்னோட காஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? டோட்டல் சம் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். காஸ்ட் ஃபார் 1 dozen pencils equal to rupees 1440 paise. நம்மக்கிட்ட எவ்வளோ டசன் பென்சிலோடது கேட்குறாங்க? வாட் இஸ் த டோட்டல் ப்ரைஸ் ஆஃப் 8 டசன் பென்சில் கேட்குறாங்கப்பா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ டசன்? 8 டசன் பென்சில். ஸோ எழுதுங்க. காஸ்ட் ஃபார் 8 டசன் பென்சில்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? ஒரு பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு 8 பொருளோட வேல்யூ கேட்குறாங்க. ஒரு டசன் பென்சிலோட வேல்யூ கொடுத்துட்டு 8 டசன் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு நிறைய பொருளோட வேல்யூ கேட்டால் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். பண்ணுங்க. rupees 1440 பைசேவை 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணி வர வேல்யூவை இங்கே எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி பென்னுக்கும் ரெடி பண்ணுங்க. காஸ்ட் ஃபார் 1 dozen பென் ஈக்குவல் டு ஒரு டசன் பென் எவ்வளோப்பா? rupees 54. நமக்கு எத்தனை டசன் பென் கேட்குறாங்க? 6 டசன் பென் கேட்குறாங்க. அப்போது காஸ்ட் ஃபார் 6 டசன் பென் ஈக்குவல் டு rupees 54 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனை நம்ம தனியாக இங்கே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் என்னது? rupees பைசே 14 rupees 40 பைசேவை 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள். 0 8s are 0, 4 8s are 32, 32க்கு 2 ரிமைனிங் 3, 4 8s are 32, 32 plus 3 35, 35க்கு 5 remaining 3, 1 8 is 8, 8 plus 3 11. So cost எவ்வளோ? 20. இது எதுக்கு? பென்சிலுக்கு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம்? பென்னுக்கு. பென்னுக்கு என்னது? 54 into 6. 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். பண்ணுங்கள். 4 6 are 24, 24க்கு 4 ரிமைனிங் 2, 5 6 are 30, 30 plus 2 32. ஓகே? ஸோ இந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிக்கலாமா? ஸோ ஆன்சர் எடுத்து எழுதுங்க. பென்சிலுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? rupees 115
20 பைசே. நெக்ஸ்ட்டு பென்னுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 324. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? வாட் இஸ் த டோட்டல் ஆஃப் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். தட் மீன்ஸ் காஸ்ட் ஆஃப் 8 dozen pencil and cost of 6 dozen pen. இதுதான் என்னது? டோட்டல் காஸ்ட். ஓகே, ஆட் பண்ணலாமா? 115 20 பைசே, 324 00 பைசே. ஆட் பண்ணுங்க. 0 0 + 2 2, 5 + 4 9, 2 + 1 3, 3 + 1 4. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? லாஸ்ட்டாக டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? 439 rupees 20 பைசே. புரிஞ்சிருச்சா? என்ன கேட்டிருக்காங்க, என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு புரியுதா? இதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? மல்டிப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணியிருக்கோம், அடிஷனையும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரே சம்லையே. புரிஞ்சிச்சா? 1 டசன் பென்சிலோட ரேட் கொடுத்துட்டு 8 டசன் பென்சிலோட ரேட் கேட்குறாங்க. 1 டசன் பென்னோட ரேட் கொடுத்துட்டு 6 டசன் பென்னோட ரேட் கேட்குறாங்க. அண்ட் வாட் இஸ் த டோட்டல் ப்ரைஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் அது ரெண்டுத்தையுமே எடுத்து என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். ஓகே, புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 6 bags of rice cost 2541. What is the price of 1 rice bag? 6 ரைஸ் பேக்கோட காஸ்ட் கொடுத்துட்டு ஒரு ரைஸ் பேக்கோட காஸ்ட் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நிறைய பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு பொருளோட வேல்யூ கேட்குறாங்கம்மா. அது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுங்க. காஸ்ட் ஃபார் 6 bags of rice which is equal to rupees 2551. okay va? What is the price of 1 rice bag? So cost for 1 bag of rice which is equal to என்ன பண்ணணும்? நிறைய பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு பொருளோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஸோ பண்ணுங்க. rupees 2541 டிவைடட் பை 6ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பண்ணலாமா? 2541 6. 2ஆல் 6 டிவைட் பண்ண முடியாது. ஸோ பக்கத்தில் இருக்க நம்பரையும் சேர்த்து கன்சிடர் பண்ணுங்கள். 25. 25ல் 6 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 6 is 6, 2 6 are 12, 3 6 are 18, 4 6 are 24. ஸோ 4 times. 4 6 are 24. 25லேருந்து 24 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1. நெக்ஸ்ட் நம்பரை கீழே இருக்குங்க. 4. ஸோ 14. 14ல் 6 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 6 is 6, 2 6 are 12. ஸோ 2 6 are 12. 14 minus 12. 14லேருந்து 12 சப்ராக்ட் பண்ணோன்னா 2. நெக்ஸ்ட்டு 1. 21. சொல்லுங்கள். 1 6 is 6, 2 6 are 12, 3 6 are 18, 4 6 are 24. அதிகமாகிடும். ஸோ எத்தனை டைம்ஸ் தான் வரும்? 3 6 are 18. 21லேருந்து 18 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு இங்கே 0 சேர்த்துக்கலாம்.
ஓகேவா? ஏன்னா பைசாவில் இங்கே நமக்கு எதுவுமே இல்லைல்ல, ஜீரோ தானே இருக்குன்னு அர்த்தம். அப்போ பாயிண்ட்டை வச்சுட்டு இங்கே நம்ம ஜீரோ சேர்த்தோம்னா என்ன கிடைக்கும்? இங்கே பாயிண்ட் இருக்கும், அடுத்து ஜீரோவை நம்ம கீழே இறக்கணுமா? புரியுதா? பைசாவில் இங்கே எதுவுமே இல்லை, ஸோ நம்ம ஜீரோ சேர்ப்போம்ப்பா. இங்கே பாயிண்ட்டை வச்சுட்டு இங்கே ஜீரோ இருக்கும். ஸோ அடுத்த நம்பரை நம்ம கீழே இறக்கணும் அப்படின்னா ஜீரோக்கு முன்னாடி நம்ம இங்கே என்ன வைக்கணும்? பாயிண்ட் வைக்கணும். அதனால் கோஷன்ட்டில் பாயிண்ட்டை வச்சுட்டு நான் இங்கே ஜீரோ சேர்த்துக்கிறேன். தட் மீன்ஸ் இங்கே இருக்க ஜீரோவை இறக்குறோம். 30ல் 6 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 5 டைம்ஸ் இருக்கும். 5 6 are 30, ரிமைனிங் 0. ஓகே, அப்போ காஸ்ட் ஃபார் 1 bag of rice is, கோஷன்ட் என்ன கிடச்சிருக்கு? கோஷன்ட் இஸ் ஈக்குவல் டு rupees 423.5 ஓகேவா? இங்கே இன்னொரு ஜீரோ இருக்குமா? ஸோ இங்கே கோஷன்ட்டில் இன்னொரு ஜீரோ சேர்ந்துடும். பைசாக்கு 2 ஜீரோ போடுவோமா? ஸோ ஒரு ஜீரோவை கீழே இறக்கிட்டோம். இன்னொரு ஜீரோ இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? கோஷன்ட்டில் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கோமா? ஸோ கோஷன்ட்டில் சேர்த்துக்கணும். ஓகேவா? ஸோ என்னது? காஸ்ட் ஃபார் 1 bag of rice rupees 423.50. புரிஞ்சிருச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? ருப்பீஸில் மட்டும்தான்ப்பா வேல்யூ இருக்குது, பைசாவில் வேல்யூ இல்லை. ஸோ என்ன சேர்த்துப்போம்? 0 சேர்த்துப்போம். ஓகேவா? டிவைட் பண்ணி முடிச்சிட்டோம், ரிமைண்டர் 3 கிடைக்கிது. ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோவை கீழே இறக்குறோம். அப்போது 5 டைம்ஸ் இருக்கும். 5 6 are 30, ரிமைனிங் 0. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கும். அந்த ஜீரோவை என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? கோஷன்ட்டில் போடணும். ஓகேவா? ஸோ 6 bags ஆஃப் ரைஸ் கொடுத்துட்டு ஒரு பேக்கோட ரைஸ் கேட்குறாங்க. அப்போ நிறைய பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு பொருளோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வேர்ட் ப்ராப்ளம் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ரெகுலராக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதோட இந்த மணி சாப்டரும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம ரிவிஷன்ஸ் எல்லாமே செகண்ட் டேர்மோட ரிவிஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் இது யாரோட ஒர்க்கு? நீங்கள் படிக்கணும், படித்து நல்லா எக்ஸாம் எழுதணும். ஓகேவா? ஸோ ரெகுலராக என்ன பண்ணணும்? டேபிள்ஸ் பண்ணணும், டெய்லியும் அப்லோட் ஆகிற கிளாஸஸை பார்க்கணும். எக்ஸாமில் எல்லாருமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஓகே, ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க, டெய்லி படிங்க கண்ணா. ஓகேவா? ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, ப்ளஸ் படிக்கவும் செய்யணும். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். நம்ம அடுத்து எல்லாருமே 5th ஸ்டாண்டர்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.